கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் கொடுத்தது ஒன்றுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், ஒரு குறையும் இல்லை. ஆனால் கொடுத்தது எதுவுமே என்ன கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. ஏன் தெரியுமா? நாம் குடும்பமாய் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. குடும்பமா ஆண்டவரை தேடினாதான் கர்த்தர் இறங்கி வருவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம குடும்ப ஜெபம் நமக்கு தேவை. ஒருவேளை நம்ம நைட் அதிகாலையில் ஜெபம் பண்ண, குடும்பமா ஜெபம் பண்ண முடியாட்டியும் அவங்க சொல்றாங்க, நாங்கள் யார் எந்தெந்த நேரத்துக்கு கிளம்புறோமோ அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒருவேளை அன்னைக்கு காலையில் அதிகாலையில் குடும்பமாய் ஜெபிக்க முடியலன்னா ராத்திரியில் உட்கார்ந்து ஒரு 2 பாட்டை பாடி ஒரு பைபிள் வாசிச்சு குடும்பமா ஆளுக்கு ஒருத்தருக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நடுவே சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா அதை செய்யுங்க. செஞ்சாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா எல்லாமே இருக்கும், என்ன இருக்காதுங்க, ஆசீர்வாதம் இருக்காது. எல்லாமே இருக்கும், ஆசீர்வாதம். தேங்காய் இருக்கும், சொல்லுங்களேன், தேங்காய் இருக்கும், அரைக்கிறதுக்கு கரண்ட் இருக்காது. சரிங்களா? தேங்காய் இருக்கும், தென்னந்தோப்பே வச்சிருப்பீங்க, அரைக்கிறதுக்கு என்ன இருக்காதுங்க, கரண்ட் இருக்காது. சோதரம். பணம் இருக்கும், என்ன இருக்குங்க, பணம் இருக்கும், வாங்குறதுக்கு பொருள் இருக்காது. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா, தேவன் இருந்தாதான் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலமாக்கி தருவார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். எந்த குடும்பத்திலே துதி ஸ்தோத்திரங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா.